வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று மகா கந்த சஷ்டி விரதத்தை எப்படி அனுஷ்டிப்பது என்று பார்க்கலாம். மகா கந்த சஷ்டி விரதம் மற்றும் 7 நாட்கள். மிளகு விரதம் என்றால் என்ன? விரதத்தின் போது ஒரு வேளை உணவு எடுப்பதா இல்லை 2 வேளை உணவு எடுப்பதா? கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் விரதம் இருக்கலாமா? கலசம் எப்படி வைப்பது? பிரசாதம் என்ன படைக்கலாம்? என்ன பாடல்களை பாடுவது? நோய்வாய்ப்பட்டவர்கள் விரதம் இருக்கலாமா? விரதத்தின் போது தண்ணீர் குடிக்கலாமா? குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பது எப்படி? பாய் தலையணை மெத்தையில் உறங்கலாமா என விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல கந்த சஷ்டி ஏன் கொண்டாடுகிறோம், அதோடைய புராண கதையை சுருக்கமா பார்த்துடலாம். அரக்கர்களின் தாய், அவள் பெயர் சூரசை. அவளுக்கும் காஷ்யப முனிவருக்கும் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் என 3 மகன்களும் அஜமுகி என்ற ஒரு மகளும் இருந்தார். இவர்கள் சிவனிடத்தில் தவம் புரிந்து சிவ குழந்தையிடத்தில் மரணம் நேர வேண்டும் என வரம் பெற்றார்கள். வரம் பெற்ற இவர்கள் அகங்காரத்தில் தேவர்களையும் மனிதர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தார்கள். இவர்களின் தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடத்தில் முறையிட, சிவபெருமானோ தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமானை படைத்தார். முருக கடவுளோ அசுரர்களை அழிக்க போர்க்களம் புக தன் தாயின் வடிவமாக வேலை தந்து அனுப்பினார். முருகக்கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் 6 நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடைபெற்றது. 6ஆம் நாள் இறுதியில் சூரபத்மனை வதம் செய்தார் முருகப்பெருமான். போர் நடந்த 6 நாட்களும் தேவர்களும் மனிதர்களும் விரதம் இருந்தார்களாம். அதை தொட்டுதான் இன்று வரை கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. 7ஆம் நாள் தேவர்களின் தலைவன் இந்திரனின் மகள் தெய்வ யானையை முருகனுக்கு திருமணம் செய்தார்களாம். அதை தொட்டுதான் இன்று வரை ஆலயங்களில் தெய்வ திருமணம் நடக்கிறது. சுருக்கமாக கதையை பார்த்தோம். நீங்களும் முருக பக்தர் என்றால் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவா என்று குறிப்பிடுங்கள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வளரும் என்பது பழமொழி. அதுக்கேற்ப சஷ்டி விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உண்மையாகவே எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஏன்னா எனக்கே சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைத்தது. என்னுடைய தந்தையும் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் என் பாட்டிக்கு கிடைச்சது. நாங்கள் 3 தலைமுறையாக சஷ்டி விரதம் இருக்கிறோம். எனக்கு தெரிந்த விரத முறையை நான் உங்களுக்கு பகிர்கிறேன். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சஷ்டி விரதம் மொத்தம் 6 நாட்கள். 7ஆவது நாளும் அது விரதம் தான். விரதம் முடிக்கும் நாள் அன்றும் 7 நாட்களும் பகலில் உறங்கக்கூடாது, தீய வார்த்தைகளை பேசக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. இந்த முழு வீடியோவை பார்க்கணுன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க்ல போய் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.